பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ லைவ்ல பார்த்தோம் அப்படின்னா சபரியோட ஃபேமிலி என்ட்ரி ஆகியிருக்காங்க. ஸோ சபரி எப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவ் வைபான பர்சனோ அதே மாதிரி அவங்க ஃபேமிலிக்கிட்டேயும் அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது. வீட்டையே அப்படியே கலகலன்னு எல்லாரும் சுற்றி உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. லைக் இப்போ நம்ம சாண்ட்ரா ஃபேமிலி வரும்போது அந்த குட்டீஸ் கிட்ட ஒரு துருதுருனஸ் அப்படின்றது பார்க்க நல்லா இருந்தது. இவங்க கனி ஃபேமிலி ஓகே, பொண்ணுங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க. ஆனால் சபரி ஃபேமிலி அப்படியே லைக் எல்லாருக்கிட்டையும் உட்காந்து சூப்பராக வைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம சபரி கொஞ்ச நேரம் தான் தனியாக போய் வெளியே பேசுகிறாரே தவிர அதுக்கப்புறம் ஃபேமிலியை உள்ளே கூட்டிகிட்டு வந்து அவருக்கு வந்து வெளியே என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் பெருசாக தெரிஞ்சிக்கவே வேண்டாம். அவங்க ஏதாவது சொன்னாலும் ஓகேம்மா சரிம்மான்னு கேட்டுட்டு மறுபடியும் உள்ளே வந்து ஃபேமிலியாக வச்சு ஃபேமிலியை என்ஜாய் பண்ணணும். உள்ளே அவங்க பாட்டு பாடுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கலாய்ச்சிக்கிறது, அக்கா பையனை பேச வச்சு பார்க்குறது, அவனை வந்து டான்ஸ் பண்ணுறியா இல்லை மிமிக்ரி பண்ணி காட்டுறியா அப்படின்ற மாதிரி அவங்க இந்த இடத்துல என்ஜாய் பண்ணணும் அப்படின்றத சபரி நினைக்கிறாரு. ஸோ கேம் எல்லாம் தாண்டி ஒரு சில மெமரிஸ், ஒரு ஸ்வீட் மெமரிஸ் அப்படி கலெக்ட் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதை பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் அம்மா கூட போய் தனியாக கொஞ்ச நேரம் பேசினாரு. லைக் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, காமனாக ஒரு நார்மலான அம்மா எப்படி தலைக்கு எண்ணெய் வைக்கணும், தலையை நல்லா வாரணும், இப்படி இருக்கக்கூடாது, தலையா இப்படி இருக்குது, நல்லா பேண்டு போட்டு அழகாக வச்சுக்க வேண்டியதானே, வேஷ்டி கட்டிகிட்டே சுத்தாத, வேஷ்டியெல்லாம் கோவில் போகும்போது தான் கட்டணும், என் பிள்ளை ஹீரோ மாதிரி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நாம் வந்து ஒரு மாதிரி மெஸ்ஸியாக ஓகேடா அப்படின்ற மாதிரி இருக்க ட்ரை பண்ணுவோம். பட் நம்ம பேரண்ட்ஸ் வந்து இல்லை இப்படி தான் இருக்கணும் அப்படின்வாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு நார்மல் அம்மாவோட ஃபீலிங்ஸ் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. நீ ஸ்டார்டிங் எப்படி விளையாண்டியோ அதே மாதிரி விளையாடு, பேச வேண்டிய இடத்துல பேசு, நீ வந்து நைட்டெல்லாம் வைப் பண்ணுற, எல்லாருக்கூடையும் பேசுகிற, ஜாலியாக இருக்க, அதெல்லாம் சூப்பர். ஆனால் நைட் நடக்கிறது நமக்கு வெளியே டெலிகாஸ்ட் ஆகாது. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு 1 hour எபிசோட் தான் பார்க்குறவங்களா இருப்பாங்க. ஸோ இவங்களோட இந்த பாசிட்டிவிட்டிலாம் வெளியே வரவே வராது. அப்போ நீ வந்து அந்த மாதிரி இருக்காத. ஸோ சேனலில் வரணும் அப்படின்னா நீ என்ன இடத்துலலாம் பேசணுமோ அந்த இடத்துல பேசு. நீ அநியாயமாக போய் ஒருத்தர்கிட்ட சண்டை போட வேணாம், ஆனால் பேச வேண்டிய இடத்துல கரெக்டாக கேளுப்பா, என் பிள்ளை இனிஷியலாக எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இரு அப்படின்றாங்க. அப்போ அவரும் சொன்னார், இந்த பார்வதி கண்ணை அடிச்சுட்டா அப்படின்னாங்களே, அப்போ கொஞ்சம் டவுனாக இருந்தேன், பட் அதுக்கப்புறம் ஓகே நான் ரெக்கவர் ஆகிட்டேன், ஒரு 1.5 வாரத்துக்கு அப்புறம் ரெக்கவர் ஆகிட்டேன் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் கேம், ஸோ நீ அதெல்லாம் புரிஞ்சுக்குவ, நல்லா விளையாடு அப்படின்ற மாதிரி அம்மா வந்து ஃபஸ்ட்டு அவரோட க்ரூமிங்க்கு தான் இப்படி இரு அப்படி இருந்தாங்க. அதுக்கப்புறம் விளையாடு, ஏன்னா அவர் நல்ல ஒரு பிள்ளை. அவங்க அம்மா அது ரொம்ப பெருமையாக வர சொன்னாங்க, என் பிள்ளைய நான் நல்லா வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை விட ஒரு அம்மாவுக்கு ஒரு பையன் பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஷோவில் உங்களை தட்டி கேட்க ஆள் இல்லை, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு பிக் பாஸ் டீமே உங்களை நிறைய இடங்களுக்கு அலோவ் பண்ணுது. ஆனாலும் இந்த வீட்டுக்குள்ளே சபரி எந்த இடத்துலையும் ஒரு பொண்ணுங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறதோ, ஈவன் ஒரு பையன் கிட்ட கூட ஆட்டிடியூடோ காட்டாமல் தனக்கு ஒரு தன்னை சுற்றி ஒரு சுற்றம் இருக்கும், அவங்களுக்கு தன்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுவார். டாஸ்க்குன்னு வரும்போது அது தனக்கு பிடிச்ச கனியாக இருந்தாலும் சரி, தனக்கு பிடிச்ச விக்கல்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க கூட ஈக்குவலாக காம்படிட் பண்ணுறது, கமருதீனுக்காக ஒரு விளையாண்டது, அதெல்லாம் வந்து அவரோட அக்கா சொன்னாங்க. நீ வந்து கமருதீன் உன்னை நம்பினா அப்படின்றதுக்காக நீ அவனுக்காக விளையாண்ட, அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னாங்க. அண்ட் அந்த குட்டி பையன் வந்து சொன்னார், அன்றைக்கி அவர் அழுதார் இல்லையா, சபரி உடைஞ்சு அழுததை பார்த்து குடும்பமே ஆளாளுக்கு ஒவ்வொரு ரூமில் உட்காந்து அழுதாங்களாம். எஸ், அது அந்த இடத்துல வந்து நமக்கே ஏன் சபரி இப்படி அழுகிறார் அப்படின்னு தோணும்போது அவங்க அம்மாவுக்கும் அக்கா தங்கச்சிக்கு எவ்வளோ வலிக்கும். ஸோ அவங்க அம்மா சொல்கிறாங்க, என் பையன் அழுதே நான் பார்த்ததில்லை, அப்படி இருக்கிற பையன் அழுதுமே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து எல்லாம் ரவுண்டு கட்டி உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் கமருதீனெல்லாம் அம்மா சொன்னாங்க, சபரியோட அம்மா, நீ வந்து உனக்கு அம்மா இல்லைன்னு சொல்லாதப்பா, நானும் உனக்கு அம்மா மாதிரி தான் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்தாங்க. அந்த இடத்துல சபரி அவங்க ஃபேமிலியை வச்சு அவங்களுக்கு ஒரு ஸ்வீட் மெமரிஸ் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணார். அது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா இப்போ நான் எல்லா ஃபேமிலியுமே என்ன ட்ரை பண்ணுவாங்கன்னா, அவங்க உட்காந்து தனியாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து வெளியே எப்படி போயிட்டுருக்கு, நான் இப்போ எப்படி கேம் ப்ளே பண்ணணும், அடுத்தது நான் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது இவங்க மட்டும் கொஞ்ச நேரம் அவர் கேட்டாலுமே சபரி சரி வா நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு தங்கச்சி அக்காவை கூட்டிகிட்டு போயிடுறாரு, அம்மாவை கூட்டிகிட்டு போயிடுறாரு. அவங்க அங்கே ஜாலியாக இருக்கணும், வைபாக இருக்கணும். அக்கா ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிட்டாங்க. சபரி எப்போதுமே அப்படி தான், சாரி சொல்கிறனாலும் 10 தடவை சாரி சொல்லுவான், தேங்க்ஸ் சொல்கிறனாலும் 10 தடவை தேங்க்ஸ் சொல்லுவான், எங்களுக்கெல்லாம் பழகிடுச்சு, உங்களுக்கு அது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னாங்க. எஸ், எனக்கும் இந்த தாட் இருக்குது. இனிஷியலாக வந்து சபரி நடிக்கிறார் அப்படின்னு நினச்சேன், பட் ஒரு மனுஷன் இத்தனை நாளாக அதை கேரி பண்ண முடியும், எந்த இடத்துலையும் அந்த ஒரு தாட் என்றைக்குமே மிஸ் ஆகல. முதல் நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் சபரி இப்போ அப்படி தான் இருக்கார். ஒருவேளை நல்லவனை பார்க்க
நமக்கு தான் வித்தியாசமாக இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் லைக் நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். அதில் கூட சபரி வந்து நிறைய கோவில் போவாராம். அந்த கோவிலோட அர்ச்சகர் சொல்கிறாங்க, அவர் வந்து ஒரு சினி ஸ்டார் அப்படின்றதே இல்லாமல் எங்கள் கூட இறங்கி வேலை செய்வார். எல்லா இடத்துலையும் அந்த கோவில் சுத்தம் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் பண்ணுவார். யாருக்கு உதவினாரும் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி அவரை பற்றி நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அது உள்ளேயும் சரி, அந்த மனுஷன் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பாக இருந்தார். அந்த அன்பு மட்டும் என்ன கேட்டால் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஒரு அன்பு இருக்குது. அதை வந்து குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் கேமில் நல்லா ஃபோக்கஸ்டாக போகணும் அப்படின்ற மாதிரி அம்மா அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. பட் ரொம்ப நல்ல பிள்ளை. அவங்க அம்மாவுக்கு பெருமை சேர்க்க பிள்ளை சபரி அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, நான் ரொம்ப நல்லா என் பிள்ளையை வளர்த்துருக்கேன் அப்படின்னு. அவங்க அம்மா சபரி தலையை அப்படியே கோதி விட்டுட்டு அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. சின்ன குழந்தை மாதிரி பார்க்குறக்கு அவர் ஒரு ஸ்டார் அப்படின்னு தோணலாம். ஆனால் அம்மாவுக்கு ஒரு குழந்தை தானே, கீழே உட்காந்துட்டு அவங்க அம்மா மடியில் படுத்துட்டு அவங்க அம்மா அந்த தலையை கோதி விட்டுறதை பார்க்கும்போது ஸோ லவபிள், நல்லா இருந்தது. ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்குது சபரியோட ஃபேமிலி. ஸோ பாப்போம், இன்னும் வேறெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.